வெல்கம் பேக் டு ப்ரோ கேமிங் ஜோன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்ன தெரியல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சவொடனே மேட்ச் ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்பீங்க. இந்த மேட்ச் வந்து நான் ரெக்கார்டு பண்ணல. ஒரு ஹேக்கர் பைபிள் வந்துடும். அதனால தான் நான் டக்குன்னு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதுவும் இல்லாமல் இது கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க்டு மேட்ச் கிடையாது. சாதாரண கிளாஸ் ஸ்குவாட் மேட்ச். அதுலேயே ஹேக் போட்டு அடிக்க வராங்க பாருங்க. ஒரே அடி தான் அடித்தான். மண்டை ஓப்பன் ஆகி மூளையே தெரிய ஆரம்பிச்சிச்சு மண்டையிலேருந்து. நம்ம ஆள் தலைவர் ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பாரு. எப்படி இருந்தாலும் மெட்கிட் போட அடிக்க தான் செய்வான்னு நினச்சி எகிரி அடித்தேன். உள்ள வேலையாகலை. அவன் எப்படி அடிச்சான் அந்த ரீப்ளேல பார்த்தா தான் தெரியுது. அவன் கன்ன கூட சுடுற மாதிரி கூட தெரியல. சும்மா கன்ன என்கிட்ட வைக்கிற மாதிரி தெரியுது. டக்கு டக்குன்னு பார்த்தா நாக் ஆகி கிடக்குறான். அட பாவத்த! எதுக்குடா ஹேக் போட்டு தான் ஆட வைங்க பைத்தியக்கார பசங்களா இதுங்க. மூத்திரத்த வாங்கி குடிக்கலாம்டா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த ரவுண்டு தான். இந்த ரவுண்டு சொல்லட்டும் ஒரு சொல்லிட்டு அடிப்பான் பாருங்க என்ன. நான் சொல்லிட்டேன்னா அவன் சொல்லிட்டானான்னு தெரியல. அந்த சொல்லிட்டுவான். இந்த ரவுண்டு M10 எடுத்துக்கிட்டு க்ளோஸ் ரேஞ்சில் அடிப்பான் அவனை. AWM யூஸ் பண்ணுறான். க்ளோஸ் ரேஞ்சில் எச்செல்லாம் நினச்சி M10 தான் எடுப்பேன். பிளான் போடுவேன். அவன் எப்படியாச்சும் ஒரு ரவுண்டாச்சும் அடிச்சு அமௌண்ட் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் தான் போடுவேன். இந்த இடத்துல கொஞ்சம் வெளியே போயிட்டு அந்த அந்த ஜன்னல் வெளியே எந்திச்சு குதிப்பேன். சரி எந்திச்சு குதிப்பேன்ற பாருங்க. பறந்து குதிப்பேன். குதிச்ச உடனே பார்த்தா நம்ம ஆள் நாக்கு. சரி சுத்தி குளோவால் போட்டு காப்பாற்றணும் போட்டு ஒரே சொல்லிட்டு. எவன் பார்த்தா ஹேக்கர் பைபிள். அட பாவி! ஒரே செகண்ட்ல எங்க ஸ்குவாடே முடிச்சு விட்டான். இங்க பாருங்க எப்படி அடிச்சான்னு மட்டும் பாருங்க. பாருங்க கண்ணு கூட ஸ்வைப் பண்ண மாட்டேன். டக்குன்னு ஒரு அடி அவ்வளோதான். எப்படி அடிக்கிறானே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி அடிக்கிற ஹேக்கர். டேய் இப்படிதான் பண்ணாதீங்கடா. ஹேக் போட்டு தான் வராதீங்கடா அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டேன். அசிங்கமா திட்டிக்கிட்டேன். திட்டிக்கிட்டு இந்த ரவுண்டு சீட்டு குடுத்துருவேன். ஏன்னா இவன் ஹேக்கர்ன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. சீட் எல்லாத்தையும் டிக் பண்ணி கன்ஃபார்ம் குடுத்து, "ஏய் கரீனா இவன தயவு செஞ்சு பேன் பண்ணி விட்டுருங்க டேய். பேன் பண்ண மாட்டீங்க. ஏதோ பார்த்து பண்ணி விடுங்க." அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் வந்து MP40 எடுத்துருவேன். MP40 எடுத்து சரி அவன் ஓரமா உட்காருவோம். நம்ம டீம்மேட்ஸ் எவன் நாக்கானாலும் ரிவ்யூ பண்ண தேவையில்ல. அது மாதிரி ஓரமா உட்காந்துக்கிட்டேன். ஹேக்கர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஹேக்கரை ஹேக்கரே தலை மேலே வைக்க போறேன்டா அப்படின்னு நினச்சி இந்த ஓரத்தில் உட்காந்துட்டு தான் இருப்பேன். அப்புறம் பார்த்தா நம்ம ஆள் அதுக்குள்ள நாக்கு. அட கருமம். டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க டேய். சத்தே போயிட்டான் அவன். ஐயோ ஹேக்கரே வாடா பொறுமையா வாப்பா தம்பி. மண்டையில அடிச்சு அமுச்சு விட்றான் பாரு அப்படின்னு சொல்லி பொறுமையா உட்காந்துக்கிட்டே இருப்பேன். பார்த்தா 2 பேர் நம்ம டீம் 2 பேர் ஆமா இன்னொருத்தன் நாக்கு. டேய் நீங்க வேற ஏன்னா நாக் ஆகிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு பார்த்து இந்த இடத்த ஹேக்கர் வருவான். டான்ஸ் ஆடினே வருவான். AWM எடுத்து டான்ஸ் ஆடுவான் பாருங்க. டான்ஸ் ஆடினே வரான் பாருங்க. போடா தம்பி வீட்டுக்கு அப்படின்னு தலைமையிலே அடிச்சு அமுச்சு விட்டாச்சு. சரி எமௌண்ட் போடுவோம். சுத்தி குளோவல் போட்டு எமௌண்ட் மட்டும் போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த கோடாலேயே அவனை முடிச்சு விட்டுருச்சு. எமௌண்ட் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னு தெரில. எமௌண்ட் பார்த்துருப்பான்னு அது அவனுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் அப்படியே இங்க நம்ம ஆள் வந்து ஒருத்தன் வந்து எல்லாரையும் முடிச்சிட்டான் போல. ஒருத்தன் நாக் பண்ணி வச்சிருக்கான். அவனை மட்டும் கீழே அடிச்சு விட்டுருவோம். இவனை ரிவே பண்ணலாமா வேணாமா? இன்னொருத்தன் வேற அங்கதான் இருக்கிற மாதிரியே தெரியுது எனக்கு. பண்ணலாமா வேணாமா? பண்ணலாமா வேணாமா? அப்படியே பொறுமையா யோசிச்சுக்கினே போனேன். இருக்கானா இல்லையா? இருக்கானா இல்லையான்னு அப்படியே இவன் ரொம்ப நேரம் ஆட்டம் காட்டுவான் எங்களுக்கு ஆனா. இப்ப பாருங்க போவேன். அந்த இடத்துல ஆள் இருக்க மாட்டான். கொஞ்சம் கிட்ட போனதுக்கப்புறம் மண்டைய காட்டுவான். ஐயோ பக்குன்னு ஆயி போச்சு. டக்குன்னு கீழ உட்காந்துட்டேன். கீழ குதிச்சுட்டான் அதுக்குள்ள. சரி இவனை ரிவே பண்ணி விட்டுருவேன். வேற யாரும் இல்ல இவனை தான் ரிவே பண்ணி விட்டான். இவனுக்கு கொஞ்சம் பேக்கப் நம்மளுக்கு கம்பெனியாச்சும் குடுப்பான் இவன். ரிவே பண்ணி ரொம்ப நேரம் ஆட்டம் காமிச்சுக்கினே இருப்பான். கடைசியா பார்த்தா அவனே வந்து எலிமினேட் ஆகி செத்து போயிருவான். அட பாவி! இதுக்கு என்கிட்டயே கீழ குடுத்து நான் பாரு எமோட்ட பாருடா. டேய் ஹேக்கரே தம்பி எமோட்ட பாருப்பா தம்பி. என்னப்பா நீ ஹேக்கர போட்டு இத்து போன ஹேக்கர்ரா நீ. எஸ்டாட் ஹேக்கரு. இருடா. ஐடி பேன் ஆகணும்டா. அவன் நூப் ஐடி தான் அது. பேன் ஆனா என்ன பேன் ஆகல என்ன? நூப் ஐடி தானே. அப்புறமா காய்ஸ் இந்த வீடியோவை பிடிச்சா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்புறமா அந்த ரவுண்டு வந்து ஹேக்கர் எங்க மண்டைய திருப்பி முதுகுல காமிச்சிருவான். இதோட மேட்ச் முடிஞ்சிரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே போவேன். சும்மா போயிட்டு அந்த கண்டெய்னர் அங்க ஒண்ணு இருக்கும்ல. அத புடிச்சு சும்மா சரி பின்னாடி நிப்போம். அவன் வருவான். பொறுமையா தானே வரப்போறான். சும்மா இங்க நின்னா எவ்வளோ வேகமா வருவான்னு மட்டும் பாருங்களேன். இப்போ ஃபுட்ஸ்டெப் கேட்க ஆரம்பிச்சுச்சு எனக்கு. பாம் போட்டான். சரி பாம் தானே போட்டான் அப்படி டக்குன்னு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. டேய் எமோட் போட போறானான்னு பார்த்தேன். எமோட் போடல. அதுக்குள்ள ஹேக்கரே எல்லாரையும் முடிச்சு விட்டான். அங்க பாருங்க எதை வச்சு அடிச்சான் பாருங்க. டெசர்ட் ஈகிள் வச்சு அடிச்சிருக்கு பைபிள். அங்க பாருங்க கண்ணு ஒண்ணுமே பண்ணலங்க. அவன் டக்குன்னு அடிக்கிறான். அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுது அதுக்குள்ள மேட்ச்சே. இந்த மேட்ச் பிடிச்சிருந்தா மறக்காம தோத்துட்டோம். ஹேக்கர் கிட்ட எப்படி ஜெயிக்க முடியும்? மேட்ச் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க கைஸ். சரியா? அப்புறமா நாளைக்கு ஒரு தரமான வீடியோல பார்ப்போம். பை கைஸ். பை.